வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய முதல் மாநாடு நடக்க இருக்கு. அந்த மாநாடு மற்ற மாநாடு போல ஒரு சாதாரணமாக நடந்து முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பிக்கும் போதே அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் கொடுக்கணும், ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஈர்ப்பு அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய மாநில கட்சி, தேசிய கட்சியினுடைய கடந்த கால முக்கிய பிரமுகர்கள், முக்கிய மத்திய அமைச்சர்கள், முக்கிய எம்பிக்கள் அவங்களாலையும் கட்சியில் இணைக்கிறதுக்கான தாவேக்கோட இணைச்சி பயணிக்கிறதுக்கான ஒரு முக்கிய முயற்சியை அந்த மாநாட்டில் முன்னெடுக்கிறதா செய்தியில் வெளியிட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு பரபரப்போடு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கொடியை அறிமுகப்படுத்தினது ஒரு நல்ல விஷயம்தான். பட் அது கொடியோட பின்னணியை மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ விஜய் அவருக்கே ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவர் தான் அந்த கட்சியோட உயிரும் உடலுமாக இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வேறு இப்போது மற்ற கட்சிகள்லேருந்துலாம் அவர் கூட சேருவாங்க, அவர் சேர்ந்து அவர் கரத்தை பலப்படுத்துவாங்கன்னா, இவர் எல்லாத்த விட நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்றது தான் அவருக்கு அட்வான்டேஜான விஷயம் ஆக்சுவலாக. நான் இப்போ அவர் வேறு ஒரு கட்சியில் இருந்துட்டு இங்கே சேர்றவங்க, அவங்க இந்த மாதிரி பழைய ஆட்களே நீங்கள் சேர்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு புது தோற்றமே கிடைக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. இதுவும் இன்னொரு அரசியல் கட்சின்ற முறையில் நீங்கள் பழைய அந்த கட்சியில் 4 வருஷம் இருந்தால், இந்த கட்சியில் 10 வருஷம் இருந்தால், அவன் இப்போ இதில் சேர்றான் அப்படின்னா வரவங்களோட கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, அவங்களுடைய அந்த நம்பிக்கை, செல்வாக்கு மிக்க தன்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடி வாங்கிட்டு ஒருத்தன் வந்தான்னா அது விஜய்க்கு தான் நஷ்டம் தான் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் மற்ற கட்சியிலலாம் இப்போ பதவி கிடைக்காத இருக்கிறவன், இல்லை எம்எல்ஏ சீட் கிடைக்காத இருக்கிறவன், எம்பி சீட் கிடைக்காத இருக்கிறவன், அங்கே ஏதோ எதிர்பார்த்து பாஜகவில் சேர்ந்துட்டு அங்கே ஒன்றும் கிடைக்காத இருக்கிறவங்க, ஒன்றும் இப்போ எந்த விதமான இப்போ விஜயதாரணி மாதிரி ஆட்கள் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் மறுபடியும் இப்போ விஜய்கிட்ட சேர்ந்தா விஜயால் இமீடியட்டாக என்ன கொடுக்க முடியும்? விஜயால் ஆட்சிக்கு வர முடியுமா? எடுத்தோடனே ஆட்சிக்கு வர முடியுமா? அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? சரி, எம்எல்ஏவாவது வர முடியும் செகண்டரி சார். பட் எம்எல்ஏவாவது வருவீங்களா நீங்கள்? அதுக்கான சான்ஸும் இல்லை. நீங்கள் தனியாக நீங்கள் உங்களோட கூட்டு சேர்றதுக்கு சீமான் ரெடியா இல்லைன்னு நேற்று சொல்லிட்டார் அவர். பாஜகவோட நீங்கள் சேர முடியாது, சேர்ந்தால் உங்களுக்கு ஓட்டெல்லாம் போயிடும். அதிமுகவோட சேர்ந்தால் நீங்கள் ஊழல் கட்சியோடு சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு கருதணும். அப்போ நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் செல்வாக்கு என்னன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை சேர்த்துப்பீங்க? நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்தால் அவனுக்கு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்குன்னு எப்படி தெரியும்? ரெண்டாவது சேர்றவனுக்கு தேர்தல் செலவுக்கு பைசா நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் எதை நம்பி உங்கள்கிட்ட சேருவாங்க? எந்த நம்பிக்கையில் சேருவாங்க? உங்களுடைய செல்வாக்குக்கு என்ன ஓட்டுன்றது தெரிஞ்சால் தான் யாராவது சேருவாங்க ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் என்ன மாதிரி அஜெண்டா வைக்கிறீங்க 26 தேர்தலும் போது, நீங்கள் என்ன கோட்பாடுகளுக்கு வேலை செய்கிறீங்க, ஸோ அதெல்லாம் தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் 26 தனியாக நின்று எத்தனை % ஓட்டு வாங்குறீங்க? இல்லை அதில் 1-2 எம்எல்ஏக்கள், நீங்கள் விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும் ஜெயிச்சார், அது மாதிரி நீங்கள் மட்டும் ஜெயிப்பீங்களா? இல்லை உங்கள் கூட 4 பேர் ஜெயிப்பாங்களா? அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நோக்கி போகும்போது உங்களை நோக்கி சில பேர் வரலாம், பல்வேறு கட்சிகள்லேருந்து. அதை நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டு நீங்கள் யார் யாரை சேர்க்கணும் சேர்க்க வேண்டாம்னு பார்த்து முடிவு எடுக்கலாம். இப்போவே நீங்கள் சேர்த்திங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த புதுசாக நான் வந்திருக்கேன் என்னை நம்புங்க நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட எடுபடுமா இல்லையான்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா போயிடும். ஸோ ரெண்டாவது விஜய் ரசிகர்களுக்கு அவங்களே ஒரு அரசியல் தெளிவு இல்லாத தான் இருப்பாங்க. பல ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் சினிமா ரசிகர்களாக மட்டுமே இருப்பாங்க. இப்போது உங்கள் கூட பின்னாடி அவங்க எல்லாருமே வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்களாம் கூட இருப்பாங்க. அதனால் உங்கள் மாநாட்டிலேயே எவ்வளோ பேர் வராங்க, உங்கள் அரசியலை அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது இனிமேல் தான் தெரியும் நமக்கு. அப்புறம் எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உங்களோட அரசியலை எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஆன்டி பிஜேபியா ஆன்டி டிஎம்கே எடுக்கிறீங்களா, அப்புறம் மற்ற கட்சிகளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கூட்டணி சேருவீங்களா மாட்டிங்களா, தனியாக தான் போகிறதுன்றது நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பலதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஓட்டு வங்கி எப்படி அமையும் அப்படின்றது ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. அதனால் அது தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பு போய் சேர்றவங்க கூட ஒரு நம்பிக்கையோடு சேருவானே தவிர, இப்போவே போய் சேர்ந்தால் கூட அவருக்கு சீட் கொடுத்தாலே கூட நீங்கள் வின் பண்ணுவீங்கன்றது உறுதி கிடையாது ஆக்சுவலாக. அதனால் அவருடைய செல்வாக்கு தெரியாமல் யாரும் அதில் சேரத்துக்கு முயன்றாங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஆக்சுவலாக. செல்வாக்கு இல்லை வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ அவருக்கு செல்வாக்கு இருக்கா செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே அவருக்கான செல்வாக்கு இருக்கிறத வேற வழியில் காட்டுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மீதான பயத்தை வேற வழியில் வெளிப்படுத்துகிறாங்க. அவரை பற்றின உடனே விமர்சனம் பண்ணுறாங்க. முக்கிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே அவரை பற்றின விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அவரை பற்றின விமர்சனம் தேவையற்ற ஒன்று.
ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து இங்கே நமக்கு ஒரு பெரிய சிக்கலை இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்களே அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்கே எதுவும் செஞ்சிட மாட்டார், ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்ட மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. திமுகலேருந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணலாம் தெரியல. அவரும் வரட்டும், கட்சி அரசு பாரதி ஓப்பனாக சொன்னார், சட்ட அமைச்சர் ரகுபதி ஓப்பனாக சொன்னார். நேரு போன்றவர்கள்லாம் வந்து சாஃப்டாக தான் ப்ளே பண்ணாங்க அவங்க சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதியெல்லாம் பேசியிருக்கலாம். பட் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வர்றார். திமுகவுக்கு எதிராக தான் வர்றார். இருக்கிற ஆட்சியை நீக்கணும் தான் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய போட்டின்றது வந்து திமுகவை நோக்கி தான் உங்களுக்கு போட்டி இருக்குது. அது அதில் எவ்வளோ தூரம் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து. அப்போ திமுகவில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறது சகஜமான விஷயந்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ % ஓட்டு இருக்குது இல்லைன்னு தெரியாத போது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கீங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து திமுகலேயே ஸ்டாலின் ரியாக்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அது போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் உடனே ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்குன்னு சில ஆட்களை வச்சிருப்பாங்க, அவங்கள வச்சு நீ அறிக்கை அவங்க வச்சு பண்ணுவாங்க. அது அவங்களே சொன்னதான் நம்ம பார்க்க முடியும். இல்லை, தனிப்பட்ட கருத்து பார்க்க முடியாது. இல்லை இல்லை கரெக்ட். அது விஜயை பார்த்து பயந்துலாம் ரியாக்ட் பண்ண மாதிரி இல்லை. அவருக்கே என்ன செல்வாக்கு இல்லை இருக்குன்னு தெரியாத போது இவங்க ஏன் பயந்து ரியாக்ட் பண்ணணும்? திமுகன்றது ஆளுங்கட்சியாக இருக்குது, செல்வாக்கோடு இருக்குது. எதுக்கு விஜய்க்காக பயப்படணும்? 8% இருக்கிற சீமானுக்கே அவங்க பதில் சொல்கிறது இல்லை. 20% இருக்கிற எடப்பாடிக்கு மட்டும் எப்போது பதில் சொல்கிறாங்க. மற்றவங்களுக்குலாம் பிஜேபியே அவங்க கண்டுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாத விஜய்க்கு அவங்க ஏன் பதில் சொல்லணும்? ஸோ விஜய்க்கு வந்து அவங்க சீரியஸாக விஜய் எடுத்துட்ட மாதிரி தெரியல. அன்லெஸ் விஜய் தன்னோட ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணாலே தவிர அரசியல் உலகத்தில் அவர் யாரும் சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. அது வந்து அவர் பிரைமரி ஃபோர்ஸுன்றார். அதாவது பிரைமரி ஃபோர்ஸாக வருவோன்னு அவங்க ஆட்கள்லாம் டிவியில் பேசுகிறாங்க. அது முதன்மை சக்தியாக வருவோன்றார். நீங்கள் முதன்மை சக்தினா உங்களை முதல்வராக நீங்கள் தான் கூட்டணியாக இருந்தால் நீங்கள் தான் தலைமையை வைப்பீங்க. நீங்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்னு வருவீங்க. உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களா? ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் வந்தீங்கன்னா ஒத்துப்பாங்களா? உங்களை யாராவது ஆதரிப்பாங்களா? எந்த கட்சியாவது உங்க கூட வருமா? வந்தால் அது வந்து மக்கள் நம்பும்படி இருக்குமா? மக்கள் ஏற்றுப்பாங்களா? பாஜகவோட நீங்கள் சேர்ந்தால் உங்களை மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை அதிமுகவோட சேர்ந்தால் அவங்களை ஏற்றுப்பாங்களா? நாம் தமிழர் உங்களோட சேர்றதுக்கு ஓகே. ஆனால் நாம் தமிழர் சீமான் சொல்கிறாரு, நான் 8% ஓட்டு தனியாக வாங்கிட்டேன், நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்றாரு. நேற்று சொல்லிட்டாரு, நான் 60 இடத்துக்கு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 234 தனியாக போட்டி போடுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க கூட சேருவார சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய பலம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 26 எலெக்ஷன் தான். ஸோ அது தெரியாத போது மற்றவங்களாம் வந்து உங்ககிட்ட சேருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பல கட்சிகளில் பல தடவை வெவ்வேறு கட்சிகள் மாறினவங்க, பல கட்சிகள் இருந்தவங்கலாம் ஏதோ ஒரு அதிருப்தியாளர்கள்லாம் கொண்டு சேர்த்திங்கன்னா அது வந்து உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு நல்ல இமேஜை கொடுக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலி இப்போ நான் சேர்க்கிறேன்னு சொல்லலை, அவங்களா வர விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன்றாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோஜாவை கூட சேருவாங்க, குஷ்புவை கூட சேருவேன்னு சொல்கிறாங்க. சொல்ல இப்போ அந்த லிஸ்ட் வந்திருந்த அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர், பிறகு வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், பிறகு அவருடைய அமைச்சருடைய வாரிசுகள், பிறகு வந்து அதிமுக எடுத்துட்டா புதுக்கோட்டை, நாமக்கல் உள்ளிட்ட திருச்சி உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதே மாதிரி பாஜகவில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய சென்ட்ரலையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயே பல ஸ்டேட்ஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் கூடலாம் வர இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி, பெண் எம்பி முதற்கொண்டு மத்திய அமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் இதில் இணைய இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து அஃபிஷியலாக வெளியிடுறாங்களே அவங்க. இல்லை அஃபிஷியலாக இல்லை, இதெல்லாம் வந்து யூகத்தில் வெளியிடுற செய்திகள். இதெல்லாம் நிச்சயமாக வந்து அதுக்கு நான் யாருமே சேர மாட்டாங்கன்னு சொல்ல, ஒருத்தர் 2 பேர் சேரலாம். ஆனால் அப்படி சேர்றவங்களோட அந்த இது இருக்குல்ல, அவங்களுடைய செல்வாக்கு அல்லது அவங்கள பற்றின ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, சேர்றவங்களோட மதிப்பீடு இருக்குல்ல, அதை பொறுத்து தான் விஜயோட கட்சியோடைய அந்த இமேஜ் வந்து உருவாகும். ஆக்சுவலாக மோசமாக இன்னொரு கட்சியில் ஊழல் பண்ணிட்டு ஒரு கட்சியில் இருக்கிற வந்து சேர்ந்தாங்கன்னா விஜயோட இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கட்சியில் போய் சேர்ந்தான், இல்லை ஏதோ ரவுடித்தனம் வன்முறை பண்ணால், ஏதோ கொலைக்கேஸில் மாட்டின்னு அங்கே போனால் அங்கே வந்தான், திருப்பி இங்கே வந்தான் அப்படின்னா, இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரிமினல் குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே எல்லா கட்சியிலும் இருக்காங்க, பாஜகலையும் இருக்கு. ஆனால் சார் இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயமா பார்க்குறீங்க. அதாவது ஒரு கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு, அவங்க எப்படிலாம் பயணித்து வந்திருக்காங்க, அப்படிப்பட்ட நபர்கள் மீது ஒரு பிம்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது போன்ற பிம்பம் உள்ள நபர்கள் இன்றைக்கி எல்லா கட்சியும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அந்த நபர்கள்லாம் பார்த்து அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரதோ இல்லையோ அப்படி முடிவு எடுக்கிறது இல்லை. கட்சிக்கு மொத்தமாக வாக்களிச்சுறாங்க, அந்த கட்சியில் இவன் இருக்கானா, அவன் இருக்கானா, ரவுடி இருக்கானா, அக்யூஸ்ட் இருக்கானா பார்க்கறது இல்லை மக்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கட்சியாக விஜய் சொல்கிறாரு இல்லையா? எல்லா கட்சியும் ஆரம்பத்தில் அப்படி தான் சார் சொல்கிறாங்க. திமுக ஆப்போசிட்டா அதிமுக பேசுறாங்க, அதே காங்கிரஸ் ஆப்போசிட்டா. எப்போ இந்த பிரச்சனை வரும்னா, விஜய் தன்னுடைய செல்வாக்கில் ஒரு 10-12% ஓட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் எடுத்த உடனே சேர்ந்தாங்கன்னா அதோட இமேஜ் அஃபெக்ட் பண்ணும். இல்லை இந்த மாதிரி ஆளை சேர்த்து வச்சுருக்கான், அந்த மாதிரி. இப்போ உள்ளூரில் ஒருத்தனை பற்றி ராமநாதபுரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை தஞ்சாவூரில் ஒருத்தர் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு எம்பி தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பழைய திமுக எம்பின்னு வச்சுக்கோங்க. அவர் 10 தடவை எம்பியாக இருந்திருப்பார், அவருக்கு 11 தடவை சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவர் ஒன்றே அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னா அவர் போய் சேர்ந்தாருன்னா என்ன நினைப்பா பார்க்குறேன், ஐயோ
இவருக்கு திமுக எவ்வளோ தடவை சீட் கொடுத்தது அதெல்லாம் இருந்துட்டு இப்போ பதவி விட்டு அங்கே போய் சேர்ந்துருக்காரு. பதவி ஆசை அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வரும் இல்லை, இவர் அங்கே போனால் மட்டும் என்ன ஜெயிச்சிட போகிறார் அப்படின்னு வரும். இப்போ ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் பின்னாடி, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு கதை இருக்கும். இப்போ குஷ்பு வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு அவங்க விஜயதாரணி போனாங்கன்னா அவங்களுக்கு பாஜக எதுவும் கொடுக்கல பார்த்தாம அவங்க போனாங்க. இல்லை பழைய ஏதாவது பழைய காங்கிரஸ் சேர்ந்த பெண் மந்திரி பழைய மந்திரி யாரோ ஏதோ ஜெயந்தி நடராஜன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று அது மாதிரி இருந்தால் அவங்க போனாங்கன்னா அவங்க ஏதோ ஊழலில் சம்மந்தப்பட்டாங்க அந்த சமயத்தில், அதான் வெளில வந்தாங்க, சிபிஐலாம் ரைடு பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றின ஒரு பின்னணி கதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு நல்ல இமேஜை கொடுக்காது அப்படின்றத. முதல் முறையாக நீங்கள் வரீங்க, செல்வாக்கோடு இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்க, தேர்தலை முதல் முறையாக சந்திக்க போகிறீங்க, அந்த க்ளீன் இமேஜோடு நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாக்குகள் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்றபடி உங்களுடைய ஃபர்தர் ஆக்ஷனை சேர்க்காதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாமே தவிர, எடுத்த உடனே நீங்கள் எல்லாரையும் அட்மிட் பண்ணிங்க வச்சுக்கோங்க, அதுக்கு உங்கள் இமேஜ் போயிடுன்றது தான் நம்மளுடைய கருத்து. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பல்வேறு துறைகளை சார்ந்தவங்களை உங்களோட ஆலோசகர்களாக நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஆலோசகர் இந்த துறையில் இவர் இருக்கார், வேளாண் துறையில் இவர் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஆள், சுற்றுச்சூழல் துறையில் ஒரு பெரிய ஆள், அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு பெரிய ஆள், இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வழிகாட்டும் குழு, இதில் வந்து பல்வேறு தரப்பை சேர்ந்த முக்கிய நிபுணர்கள்லாம் இதில் இருப்பாங்க, அதில் அனுபவஸ்தர்கள்லாம் இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி குழு வந்து இந்த கட்சிக்கு வந்து பல்வேறு விதங்களில் வழிகாட்டும் நீங்கள் கொண்டாந்து வச்சுக்கோங்க. அது கொடுக்குற இமேஜ் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ விஜய் வந்து எந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே பல கட்சிகளில் போய் அடிபட்டு உதப்பட்டு திருப்பி இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா அது 10-11 இன்னொரு கட்சியாக இருக்குமே தவிர அது ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக இயங்க முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. இல்லை, இப்போ வந்திருக்க நியூஸில் பார்த்தீங்கன்னா அது போன்ற நபர்லாம் வர இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நபர்களை ஒரு வழிகாட்டும் ஒரு குழு அமைச்சு அதில் கூட நியமிக்கலாம் இல்லையா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு இருக்குண்ணா. இது மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி யூகங்கள் வருது சகஜம்தான். பட் ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் போய் சேர்றாங்கிறத பொறுத்து இருக்குது. ஊழல் ஆட்கள் போய் சேர்ந்தாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் ஆக்சுவலாக. வந்து அதிமுக ஊழல் பண்ணிட்டு வழக்கை சந்திக்கிறவங்க போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா விஜய்க்கு? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் யார் சேர்றாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நியாயமான ஒரு நல்ல மனுஷர் பாவம், இவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, குறைஞ்சபட்சம் விஜயாவது இவருக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரா, அப்படி இருக்கிற ஆள் போய் சேர்ந்தான்னா அதோடைய விஷயம் வேறு. இவர் அரசியலில் நேர்மையாக இருந்திருக்காரு, எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இவர் பேரில் இல்லை, அப்படிப்பட்ட ஆள் போய் சேர்ந்தான்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி அவர் எப்படிப்பட்ட ஆளை சேர்ப்பார்னு நமக்கு தெரியாது. ஏதோ வந்தவன் போனவன் எல்லாரும் சேர்க்கறதுன்னு ஆரம்பித்தாருன்னா அவருடைய இமேஜ் அவுட் ஆகிடும். இல்லை சார், பல்வேறு கேள்விக்கும் ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார், மிக்க நன்றி.